இங்க விஜயாவுமே ரொம்ப கோபத்தோட இவகிட்டலாம் என்னால அவமானப்பட முடியாது. எப்படியாவது அந்த 5,00,000 நான் குடுத்தாகணும். அதுக்கு முதல்ல நான் போய் வந்து உங்க அப்பாவ பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டவுடனே இந்த பக்கம் ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது. என்ன ஆன்ட்டி சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, ஆமா நம்ம முதல்ல மலேசியாக்கு போணும். டேய் மனோஜ், முதல்ல நம்ம 3 பேருக்கும் மலேசியாக்கு போறதுக்கு டிக்கெட் போடுறா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டவுடனே இந்த பக்கம் மனோஜுமே சரிம்மா நம்ம நாளைக்கே போட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரோகிணிக்கு பயங்கரமா பக்கு பக்குன்னு அடிக்குது. ஏன்னா உண்மையிலுமே மலேசியால அப்பான்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. அவங்களுமே இவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கிற விஷயத்த எவ்வளவு நாளா மறைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க பண்ண தப்புனாலேயே அந்த விஷயம் வெளியில வரப்போகுது. இதை நினைச்சு இல்லாத இந்த மாதிரி வந்து இப்ப நம்ம போக முடியாது, அப்பதான் ஜெயில இருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட விஜயாவே இருந்துகிட்டு சரி அவர் ஜெயில தானே இருக்காரு, ஏன் அவருக்கு வீடுன்னு ஒண்ணு கிடையாதா, கண்டிப்பா மலேசியால உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னே எங்க ரோகிணியுமே என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு, இல்ல ஆண்டி நீங்க சொல்றது உண்மைதான், அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா வந்து எங்க பழைய வீட்டுல இருக்கிறதே கிடையாது, அவர் அப்பப்ப இடம் மாறிக்கிட்டே இருப்பாரு, இப்ப கடைசி எந்த வீட்டுல இருந்தாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பதிலா? தெரியாதுன்னா உங்க மாமா கிட்ட கேளு, நீ என்ன எப்ப பார்த்தாலும் உங்க அப்பாவை பத்தி எது கேட்டாலும் இல்ல முடியாது தெரியாது என்ன இப்படியே பதில் சொல்லிட்டு இருக்கேன், நீ ஒழுங்கா என்கிட்ட போய் சொல்லாம உண்மையை சொல்லு, உங்க அப்பா உண்மையிலுமே மலேசியால தானே இருக்காரு அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல ஆண்டி நான் ஏன் போய் சொல்ல போறேன், எங்க அப்பா அங்கதான் இருக்காங்க, பட் ஆனா அவங்க ஜெயில இருக்கிறதுனால இப்ப நாங்க போனா சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் சொல்லி நீ ஏமாத்திட்டு இருக்க முடியாது, நம்ம என்ன இருந்தாலும் சரி உங்க அப்பாவை ஜெயில போயாவது நம்ம பாக்குறோம், மலேசியால தானே இருக்காங்க, நீ வா முதல்ல போலாம் அப்படின்னு இந்த பக்கம் மனோஜிட்டுமே அந்த டிக்கெட் போற விஷயத்தை பத்தி பேசிடுறாங்க. எங்க ரோகிணிக்குமே என்ன பண்றதுனே தெரியல, எப்படி ஆண்டியை தடுக்கிறது, ஏதோ ஒண்ணு பண்ணி ஆகணுமே ரொம்பவே பயத்துல அடங்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இவங்களுக்கு மட்டும் மலேசியால அப்பான ஒருத்தர் இல்லாம இருக்காங்க அப்படின்ற விஷயம் மட்டும் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா ரோகிணி தெருவுக்கு தான் போகணும். அதனால அவங்க ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க ரோகிணி திருந அந்த 2,00,000 சிட்டிட்டு கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. அப்ப சிட்டியுமே அந்த பணத்துல 1,00,000 அவர் எடுத்துக்கிட்டு இன்னொரு 1,00,000 அந்த பிஏ தினேஷ்க்குமே கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த பிஏ தினேஷுமே பரவாயில்ல சிட்டி, உன்னை நம்பினதுக்கு எனக்கு 1,00,000 ரூபாய் லாபம், இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டு, மறுபடியும் அந்த ரோகிணிட்டு நம்ம பணம் கிடக்கிறதுக்கு வேற ஒரு ஐடியா நான் திங்க் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சிட்டியுமே இருந்துகிட்டு பரவாயில்ல உன் கூட சேர்ந்ததுல எனக்கு கொஞ்சம் லாபம் இருக்கதான் செய்யுது, எப்பவுமே நான் எல்லாருக்கும் வட்டிக்கு கொடுத்து ஏதோ 50, 100, 1000, 2000 சொல்லி வாங்கிட்டு இருப்பேன், இப்போ உன்னாலதான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன், அதனால அந்த ரோகிணியை வச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்பவே பிளான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இங்க ரோகிணியுமே இதே மாதிரி விஜயா மலேசியாவுக்கு டிக்கெட் போட சொன்ன விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு கிட்டமே தன்னோட கஷ்டத்தை சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டுமே இருந்துட்டு நான் அப்பவே சொன்னாலும் ரோகிணி எதா இருந்தாலும் ஓப்பனா உண்மையை பேசிடு, இந்த மாதிரி பொய் சொல்லாத, நீ ஒரு பொய் சொல்ல போய் அடுக்கடுக்கா நிறைய பொய்களை சொல்லிட்டே இருக்க மாதிரி இருக்கு, இப்படியே இருந்தா நீ கண்டிப்பா ஒரு நாள் மாட்டிக்கிட்டு உன் வாழ்க்கையே வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரோகிணியுமே நீ வேற ஏண்டி நானே என்னோட பிரச்சனைக்கு நீ ஏதோ சொல்யூஷன் சொல்லுவான்னு கேட்டா நீ ஏன் என்ன முடிச்சு விட்டுற போல இருக்கு, நீ பேசுறத பார்த்தா நீயே வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துற போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட ரோகிணியோட ஃப்ரெண்டுமே இருந்துட்டு நான் எதுக்காக ரோகிணி உன்னோட பிரச்சனையை பத்தி வீட்டுல பேச போறேன், நீ அதை சமாளிக்கிறதுக்கு வழியை பாரு, எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனையில இருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா நீ காணாம போனதா சொன்ன அந்த 2,00,000 கிடைச்சா மட்டும் தான் வாய்ப்பு உண்டு, சொல்லப்போனா அந்த 2,00,000 கிடைச்சதுக்கு அப்புறம் விஜயாவுமே அமைதியாயிருவாங்க, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இங்க ரோகிணியுமே இருந்துட்டு நம்ம எப்படி 2,00,000 ரெடி பண்ண முடியும், ஏற்கனவே நானே இந்த 2,00,000 திருடி சிட்டிக்கு கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்திருக்கேன், மறுபடியும் 2,00,000 வேற யார்ட்ட போய் நான் கடன் வாங்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணியோட ஃப்ரெண்டு கிட்டமே நம்ம ஏற்கனவே ஒருத்தர் கேட்டோம்னா 2,00,000 அவங்க ஏதாவது பணம் ரெடி ஆகணும்னா சொன்னா கேட்டு சொல்லு, அவங்க அந்த பணம் மட்டும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 2,00,000 வச்சு இப்போதைக்கு நம்ம ஆன்டிட்ட கொடுத்து இந்த பிரச்சனையை சமாளிக்க பார்ப்போம், அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணியுமே வேற ஒரு திட்டத்தோட அவங்களுமே வீட்டுக்கு போறாங்க. ஆனா இங்க விஜயாவுமே இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போக வேண்டிய மலேசியாவுக்கு இப்பவே பேக் பண்ற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ரோகிணிக்குமே ஒண்ணுமே புரியல. அவங்களுமே விஜயாவை பார்த்து எதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறப்போ இங்க விஜயாவுமே இருந்துகிட்டு இல்லம்மா இந்த மாதிரி மனோஜ் சொல்லிட்டு இருந்தா மலேசியால பயங்கரமா குளிரும், அதனால சொட்டர் ஜர்க்கின்லாம் எடுத்து வச்சுக்க சொன்னா அதனாலதான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ரோகிணிக்குமே இதுக்கு மேல நம்மளால எதையுமே தடுக்க முடியாது போல இருக்கேன், பேசாம உண்மையை நம்மளே சொல்லிடுவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா இது உண்மை மட்டும் வெளியில தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும், ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க ஊருக்கு போற விஷயத்தை கேள்விப்பட்ட ஸ்ருதியும் இருந்துகிட்டு ரோகிணி கிட்ட வந்து ரோகிணி மலேசியால உங்க அப்பாவோட வீடு எங்க இருக்கு, சொல்லப்போனா என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே 2 பேர் வந்து மலேசியால தான் ஒர்க் பண்றாங்க, அதை விட முக்கியமா நானுமே மலேசியால கொஞ்ச நாள் இருந்திருக்கேன், நீங்க சொன்னீங்க அப்படின்னா அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும், எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இந்த பக்கம் ரோகிணியுமே இருந்துட்டு இவ வேறையா மலேசியால எந்த இடமும் எனக்கே தெரியாது, இவ வேற சம்பந்தமே இல்லாம அட்ரஸ் கேட்டுட்டு இருக்காளே அப்படின்னு அவங்களுமே கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. பட் இருந்தாலும் நான் சொல்றேன் ஸ்ருதி ஒரு நிமிஷம், எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு, நான் என் வேலையில முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு அங்க இருந்து எப்படி தப்பிச்சு போயிடுறாங்க. அதே நேரத்துல இங்க விஜயாவுமே இங்க நாங்க கண்டிப்பா மலேசியா போறோம், இந்த மாதிரி ரோகிணியோட அப்பாவை நாங்க பார்க்காம வரமாட்டோம் அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்க இங்க பார்வதி எல்லாருக்கிட்டுமே தண்டோரா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்க ரோகிணிக்குமே ரொம்பவே பயமா இருக்கு.
அதே நேரத்துல முத்துவும் மீனாவும் இருந்துகிட்டு ஒருவேளை நம்மளோட 5 லட்ச ரூபாய் பணத்தை அங்க ரோஹிணியோட மாமனார்ட்ட இருந்து வாங்கி கொடுத்துடலாம் தான் அம்மா பிளான் பண்றாங்க. சரி சரி, எப்படியோ சரி, பணம் வந்தா சரிதான். ஆனா எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டா இருக்கு. உண்மையிலுமே ரோகிணியோட அப்பா வந்து மலேசியால இருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே கொஞ்சமா கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த பக்கம் ரோகிணியுமே அந்த விஷயம் கேட்டுறாங்க. கேட்டுட்டு பேசாம வந்து நம்ம சாட்சிக்காரன் காலில் விழுறதுக்கு சண்டைக்காரன் காலில் விழுந்துருவோமா, இந்த மாதிரி முத்துக்கிட்டே ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பா முத்து நினைச்சா நம்மள இந்த பிரச்சனையில இருந்து வெளியில காப்பாற்ற முடியும். அப்ப பேசாம முத்து மீனாவையே நம்ம தனியா மீட் பண்ணி நம்மளோட பிரச்சனை அது மட்டும் இல்லாம நமக்கு நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி சொல்லுவோம். அவங்க கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவையும் மீனாவையும் நம்பி அடுத்த கட்ட நடவடிக்கையில இறங்குறாங்க.